ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, நம்ம ரிஷா பாப்பாவோட பர்த்டேங்க. ஸோ அவங்களுக்காக இப்போ நம்ம மக்ருனி செஞ்சோம். அதாவது இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அவங்களுக்கு இதுதான். ஸோ அவங்களுடைய ஃபேவரேட்டுன்றனால பாப்பாவுக்கு பிடிச்சதை செய்யலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி ப்ரான் போட்டு, அதாவது எறா போட்டு மக்ருனி செஞ்சுருக்காங்க. ரிஷா பாப்பாவுக்கு, ரியா பாப்பாக்கெலாம் ப்ரான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களுக்காக இன்றைக்கி அதுவும் ட்ரிங்க்கு கிரேப், அதாவது கிரேப் ஜூஸ், ஃப்ரெஷ்ஷாக கிரேப் வாங்கி அவங்களுக்காக பிளாக் கிரேப் ஜூஸ் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது சாப்பிட்டுட்டு குடிக்கிறதுக்காக ஹெல்த்தியும் கூடல, அதனால் அது செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோக்குள்ளே என்னெல்லாம் பார்க்க போகிறோன்னா ரொம்ப சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல், ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், ரிஷா பாப்பாக்காக பர்த்டே கிஃப்ட் இருக்குது, அது என்னதுன்றது சர்ப்ரைஸாக நான் பர்த்டே வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்காக நம்ம பர்த்டே வீடியோ இன்றைக்கி பெருசாக இருந்தாலும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஸோ எல்லாருமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் ரிஷாவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க, கிளாஸ்மேட்ஸு. அந்த ரிஷாக்கு இன்றைக்கி பர்த்டேன்னு சொல்லிட்டு அவங்க மம்மிக்கிட்ட சொல்லியிருப்பாங்க போல். அந்த குழந்தைங்க ஸ்வீட் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அவங்க ஃபெஸ்டிவல்னால செஞ்சுருப்பாங்க போல். ரிஷாக்காக அவங்க மம்மி கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. அப்புறம் மருதாணி விடலைன்னு மருதாணி எடுத்து ரிஷாக்காக விட்டுட்ருக்காங்க பாருங்கள். இந்த அன்பு பெரியவங்களுக்குள்ளேயும் இந்த காலத்தில் இல்லைங்க. ஆனால் குழந்தைங்களுக்குள்ளே அந்த அன்பு பாருங்கள் எவ்வளோ ஒரு பெருசாக இருக்குது. இதே அன்போட கடைசி வரைக்கும் இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் நீடிக்கணும்னு சொல்லிட்டு காட்கிட்ட ப்ரேயர் பண்ணுறேன்னா பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் மருதாணி விட்டுட்டு இருந்தாங்க. நான் ஒரு பக்கம் பிள்ளைங்களுக்காக ஸ்வீட் ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் குலோப் ஜாமுன், அதாவது ரசகுல்லா ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க வந்திருந்தாங்க, ரிஷாவோட ஃப்ரெண்ட்ஸு. அவங்களுக்காக இந்த ரசகுல்லா ரெடி பண்ணி கொடுத்தேன். எடுத்துகிட்டு போகிறாங்க ரிஷா பர்த்டே பேபி. ஸோ பாருங்கள், இதுதான் ரிஷாவோட பர்த்டே ட்ரெஸ்ஸுங்க. எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் யாருமே பார்த்துட்டு கமெண்ட் பண்ண மாட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் எனக்கும் அடுத்தடுத்த வீடியோ போட ஒரு என்கரேஜாக இருக்கும். ஸோ ஏதாவது குறைவு இருந்தாலும் நிறைவு இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள், அதை கரெக்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஸோ ரசகுல்லாவும் கொடுத்தாச்சு. கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க பாருங்கள். ஷக்கீனா இது ரிஷாவோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. எவ்வளோ அழகாக சாப்பிட்டுட்ருக்காங்க பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நம்மளே வீடியோவில் கேட்போம். அப்புறம் ஈவினிங் ஒரு 7 o'clock ஆகிடுச்சு. பர்த்டேக்காக டெக்கரேஷன் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம மொட்டை மாடியில் வச்சு தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லியிருந்தாங்க. ஏன்னா மேலே நல்லா காற்று இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஒவ்வொரு பலூனும் ஊதி ஊதி கட்டுறோம், ஒரு பக்கம் உடையுது. ஒவ்வொரு டெக்கரேஷனும் பண்ணுறோம், ஒரு பக்கம் பறக்குது. பாருங்கள் அந்த சிச்சுவேஷனை நீங்களே. டென்ஷன் ஆகிட்டேங்க.
நான் ஒரு கதை சொல்லிட்டா. பக்கத்து வீட்டுல ராணி வீட்டுல ஒரு கிளி இருந்துச்சா. அது குட்டி போச்சு. அந்த கிளி அம்மன் இருக்கால, அது போயிட்டு வெட்டி விட்டு கிணறுக்குள்ள போட்டா. கிணறுக்குள்ள போட்ட அப்புறம் அந்த ராஜா யார் போட்டா தேடிட்டு இருக்கும்போது அப்போதான் ஜான்சி ராணி வந்து அம்மன் கிணறுக்குள்ள போட்டா. அப்பமா அம்மா ராணி பறக்குது பின்னாடி அப்பமா ரிஷா இருக்கால. நிலப்பர் தான் ஹீரோயின் மாதிரி வரால. இன்னைக்கு ரிஷாக்கு என்ன கிஃப்ட் தெரியுமா? எல்லாரும் சுத்திடுறா. என்ன கிஃப்ட்? யாரெல்லாம் அதிகமா சொல்றீங்களா? வீடியோ பாத்தீங்களா? ரிஷாக்கு யாரெல்லாம் பாத்தீங்க? நான் பார்த்தேன். அதுல என்னம்மா நான் பார்த்தேன். என்ன வாங்கியிருந்தாங்களா? தங்க கம்பல். கம்பலா இல்ல பிரேஸ்லெட்டா? யாரெல்லாம் கம்பல் ஹேண்ட்ஸ் அப் பண்ணுங்க. பிரேஸ்லெட் யாரெல்லாம்? அப்ப 4 பேர் பிரேஸ்லெட் சொல்லியிருக்கீங்க. யாரு வின் பண்றீங்கன்னு பார்ப்போம். சரியா? கம்மல் எத்தனை பேர் சொன்னீங்க? நீ பிரேஸ்லெட் கம்மல் யாரெல்லாம் தூக்குனீங்க? கை நீ பிரேஸ்லெட்டுக்கு தானே தூக்குனீங்க. நீ பிரேஸ்லெட் நீ கம்மலா? 3 பேர் கம்மல்னு 4 பேர் பிரேஸ்லெட்டா? சரி, யாருன்னு பார்ப்போம் வின் பண்றீங்க. சரியா? பாத்தீங்களா? ஓகேவா? டன்னா? நான் வீடியோல பார்த்தேன். அப்படியா? வீடியோல பாத்தீங்க. அதுல என்ன வாங்கினேன்னு காமிக்கலையா ஆண்டி? அப்ப எப்படி சொல்லலாம் கம்மல்னு? கம்மலும் இல்ல பிரேஸ்லெட்டும் இல்ல, என்ன பண்ணுவீங்க? அப்ப எல்லாரும் ஜீரோவா? அப்போ என்ன ரிஷா, உனக்கு என்ன வேணும்? அவளுக்கே தெரியாது. சர்ப்ரைஸ். அவ கமல் கேட்டிருக்கா. அப்ப கமல் 4 பேர் பிரேஸ்லெட்டு 4 பேர். யாராவது மாறிக்க விரும்புறீங்களா? இப்பயே சொல்லி. ஓகேவா? பிரியா பாப்பா, யார் வின் பண்றீங்களா அவங்களுக்கு மட்டும்தான் கேக். அவங்களுக்கு எல்லாம் கேட்கும் கிடையாது. நீ நிலப்பர் முன்னாடி வந்திருக்கலாம்ல. எல்லாரும் ரசகுல்லா சாப்பிட்டாங்க. ஆண்டி செஞ்சேன் தெரியுமா? சூப்பரா இருந்துச்சு. எத்தனை பேருக்கு ரசகுல்லா பிடிச்சிருந்தது? நல்லா இருந்ததா? பிடிக்கவே இல்லை. அப்படியா? நல்லதுதான். அதெல்லாம் காஃபி நல்லா குடிச்சேன். நல்லா இருந்துச்சு. அரிஷமா, உனக்கு பிடிச்சிருந்தா ரியா பாப்பா? சிரப் குடிச்சியா? ஆறா நல்லா இருந்துச்சா? டேஸ்டா இருந்ததா? வேற கேம் விளையாடணுமா? இது ஜனவரி 7 வந்து கேக் கட் பண்ணுங்க. 1 2 3 4 1 2 அதான் நான் சொன்னேன். 7 ஜனவரி இதே மாதிரி எப்பவுமே ஒத்துமையா இருக்கணும் எல்லாரும். ஜாலியா இருக்கும். அடுத்தது யாரெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணீங்களோ சொல்லணும். ஆண்டி வருவேன். ஓகேவா? ஓகே எனக்கு ஜனவரி கண்டிப்பா வருவேன். பிப்ரவரி மார்ச் அவங்க எல்லாரும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் நவம்பர். ரிஷா ரியா நவம்பர். அடி டிசம்பர். நவம்பர் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர். நவம்பர் 3 தடவைக்கு மேல எடுத்தா அவுட். சூப்பரா இருக்கு. அவங்க வந்து யார் கை எடுக்க சொன்னா? இவன் விட்டுக்கிட்டா. மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர். அவுட்னு சொல்லக்கூடாது. டிசம்பர் சொல்றோம்ல.
பலூன் 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 அங்கே பலூன் பலூன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு 7 ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க ரிஷாது. ஸோ அவங்க கிளாஸ்மேட்ஸ் தான் எல்லாருமே. ஸோ ஜாலியாக பேசிக்கிட்டு விளையாடிக்கிட்டு என் கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு போன வருஷமும் இப்படியே தான் இருந்தது. இதே ஹாப்பியும் இந்த வருஷம் காட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாப்பி மூமெண்ட்ஸாக விளையாடிக்கிட்டு வேறு வேறு கேம் ப்ளே பண்ணிக்கிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. எனக்கும் நல்லா ஜாலியாக இருந்தது, மைண்ட் ரிலாக்ஸாக. ஸோ குழந்தைங்க கிட்ட கிடைக்கிற சந்தோஷம் வேறு எங்கேயுமே கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேக் வேறு லேட் ஆச்சு. அதுக்காக தான் மேக்ஸிமம் இந்த கேமே ஸ்டார்ட் ஆச்சு, இல்லைனா உடனே முடிஞ்சிருக்கும். ஸோ நான் தான் சொன்னேன் குழந்தைங்க விளையாட்டும் கொஞ்சம் லேட்டாக வாங்க அப்படின்ட்டு. அதனால் கேக்கு எடுத்துகிட்டு வரல சொல்லிட்டு இப்போ ஃபோன் போட்டிருந்தேன். ஸோ வந்துடுவாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கேக் கட்டிங்கும் நடந்துடும். ஸோ பாருங்கள், நான் வெட்டுவேன் நீ வெட்டுவேன்னு சொல்லிட்டு அக்காவும் தங்கச்சியும் ஒரே போட்டி. சின்ன பாப்பாவில் அவளுக்கு தெரியலை. ஸோ அப்படியே விளையாடிக்கிட்டு சரி ஓகேம்மா நீயே வெட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். எல்லோரும் ஹாப்பியாக விளையாடிட்டுருக்காங்க. விளையாடி முடிச்சுட்டு விளையாடிட்டே இருக்காங்க. பலூன் ஒரு சைடு காற்றுல பறந்துடுது. ஒவ்வொருத்தங்களா ஓடி போய் பலூன் எடுத்துகிட்டு வர்றது. அப்புறம் ஒரு சில பலூன் பக்கத்து பிளேஸ்லலாம் போயிடுது. இங்கே பாருங்கள், இதே தான் காமெடி நடந்துட்டு ஒரே ஹாப்பி பிள்ளைங்களுக்கு. இந்த சந்தோஷம்லாம் மறுபடியும் கிடைக்குமான்னு தெரியலை. ஸோ அந்த ஹாப்பியோடு விளையாடட்டோன்ட்டு நானும் பார்த்துக்கிட்டே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். வாங்க நீங்களும் அதோட சேர்ந்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணலாம். போட்டு அந்த புக் எடு தரங்க நீங்க தரங்க ஏங்க அப்படியே கொண்டு மாத்திக்கலாம். கேக் கட் பண்ணிட்டு போய் மாத்திக்கலாம். கட்டாக்கா இப்படி தான் வைக்க முடியாது. பாப்பா போட்டு பாப்பா ரெண்டா போட்டு நீ அக்கா கொடு நீ அக்கா சூப்பர் சின்ன அம்மா பாப்பா பாக்கா அம்மா போட்டு பாப்பா கட் பண்ணி விட்டுங்க அப்பா கொடுங்க அப்பா இது ரெண்டாவது கேக்குறேன் அப்படியே முழுசா ஊட்டிருங்க அப்பாக்கு அப்ப ரெண்டு சாப்பிடுவோம் அம்மிக்கு அடுத்து வச்சு கொடுங்க. முதல்ல சீனியர் பூஜைக்கு வந்து விட்டுடா லாஸ்ட்டாக ஒரு போட்டோ நான்
பாப்பா பாப்பாக்கு கரெக்டாக கவரதா ட்ரெஸ்ல ஆக்கி கீழே உட்காந்து சப்பான உட்காருமா உட்காந்து சாப்பிடு கீழே வச்சுக்கோ பிளேட் கீழே வச்சுட்டு சாப்பிடு உட்காந்துக்கோங்க அப்படியே உட்காந்து ஒரு 10-20 சேர் இருந்துச்சுன்னா இப்போ அந்தால போட்டு உட்காந்து கிஃப்ட்லாம் இருக்குப்பா இருங்க கிஃப்ட் போடுறேம்மா ஆமா ஏன் கிஃப்ட் சர்ப்ரைஸ் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஆமா போய் எடுத்து வந்துருவாங்க நான் கம்பல் சொன்னேன் வண்டியில போய் ஆமா இது ஒண்ணா டைட் பாப்பா கொடுமா கிஃப்ட் வாங்க இந்த பக்கமா ரிஷானி இந்த பக்கம் கேக்கலாம் சாப்பிட்டீங்களா இன்னும் பசங்களை இது முழுல பண்ணலாம் பாப்பாவில் புரியல அதான் சரி ஒரு லைனான லைனா சைக்கிளா கேக் இல்லையே அது இருக்குன்னு நினைக்கிறியா குக்கிங்ல இருக்கு சரி இதுக்கு இது போட்டோ எடுக்கு கொடுமா கொடுமா இங்க பாருங்க நீ இப்படி நில்லு இப்படி நில்லு இப்ப கொடுங்க இங்க பார்த்து நில்லு கொடுங்க இங்க பார்த்துட்டு கொடுங்க கொடுங்க என்ன ரிஷாக்கு கிஃப்ட்லாம் முடிஞ்சிட்டா ரிஷாக்கு அவங்க அம்மா அப்பா சேர்ந்து ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னு சொல்லுங்க எல்லாரும் எனக்கே தெரியாத இவங்கெல்லாம் பிரேஸ்லெட் கோல்டு என்னது மோதிரம் ரிஷாக்கு ஹாப்பி பர்த்டே ரிஷா நல்லா இருக்கா எல்லாம் ஓங்கி ஓ சொல்லுங்க பிரியா தெரியும் பேப்பர் வாயுல போகுது தெரியா தம்பமா அத்தா கோல்டு நைட் வீடியோல தெரியுதா தெரியும் யாருக்கு தரலங்க சரி தண்ணி இல்ல சட்டி இல்லங்க பெருசா இருக்கு அதை செஞ்ச கை நீட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு கழிவு யாரெல்லாம் சாப்பிடலடா நான் தரேன் உங்களுக்கு பிச்சை தரேன் காலி பண்ணி திருப்பி கேட்கறப்பா என்னடாமா என்ன சாப்பிட்டியா இது அமுக்கு விட்டாது அப்படியே நீங்களே வந்து மாத்திடலாம் நான் வரேன் யாரெல்லாம் சாப்பிடலடா நீ சாப்பிட்டியாடா ஆமா யார் சாப்பிடல கீழே வச்சு நான் கிளம்பட்டுமா எங்க போட்டேன் யாரை பிடிச்ச பாருங்களா இதான் அம்மே சரி நில்லுங்க நான் குரூப் போட்டோ எடுத்துட்டு கிளம்பிடுவேன் ஏங்க நீங்க சாப்பிட்டீங்களா ஒரு கடி கடிச்சா நம்ம 2 பேருக்கு எல்லாருக்கும் ஓகேவாமா சரி இது ஒரு பீஸ் எடுத்து வைப்போம் சப்போஸ் யாராவது சாப்பிட்டு எல்லாரும் தவால கை கழுவிக்கோங்க சாப்பிட்டியாடா இது வந்து எங்க ஆன்ட்டிக்கு வந்து இதாங்க கொரியர் அனுப்ப சொன்னீங்க அதனால வீடியோல காமிக்கிறேன் சாப்பிடுங்க ரிஷா போட்டுருங்க நான் பார்க்கலாம் ஆண்டிங்க சூப்பரா சாப்பிட்டீங்க
ஆஃப் பண்ணியா? இவனு 2 பேரும் பிறந்த நாளைக்கு வந்துட்டு இப்படியே நிற்கிறானுங்க, எங்கேயோ உட்காந்துருக்கானுங்க. அவ்வளோதான், எல்லாரும் கேமராவில் கவர் ஆயிருப்பாங்க. ரியா பாப்பா நில்லுமா. இந்த லைட் அடி இப்படி பாய் பாய். இது கையில் யாருக்கு வச்சா? 2 பிள்ளைங்களுமா? இது ரிஷா, இது ரியா. ரியா ரியா இதுதான் நீ வச்சது ரியா. அப்படியா? எது ரிஷா? அப்படியா? இது ரியா, இது ரிஷா. குடுமுட்டை. இது யாராச்சா? யாரு உங்க கலங்கா? ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். பாரு பேர்லாம் கண்டுபிடிச்சிருக்கேன். ரியா ரிஷா டான்ஸ் ஆட ஒரு ஸ்டெப்பு போடுங்க. என்ன பாட்டுன்னு சொன்னா அப்படியே போட்டால் எதுக்காவது மேட்ச் ஆகும். ஆடு ரியா நீ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாப்பாவோட பர்த்டே இந்த அளவுக்கு தான் நல்லா சூப்பராக செலிப்ரேட் ஆச்சு. ஸோ பாப்பாவோட கிஃப்ட் என்னன்றதை இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டட்டு தாங்க எடுத்தேன். ஏன்னா நிறைய எங்களுக்கு கடன் பிரச்சனையில் இருக்கிறனால பிள்ளைங்களுக்கு எதுவுமே வாங்க முடியாமல் இருக்கே. சரி பர்த்டேக்கு என்ன வாங்கி கொடுக்குறதுன்ட்டு ஒரே கன்ஃபியூஸ். அதனால் நான் தான் ஐடியா கொடுத்தேன், பிள்ளைக்கு ஒரு சின்னதாக ஒரு கம்மல் வாங்கி வச்சுருவோங்க, எதுவுமே இல்லை பிள்ளைக்கு அப்படின்னோடனே. ஸோ ஸ்டட்டு மட்டும் வாங்கி வைக்கலான்ட்டு கொஞ்சம் கூடுதலாக கடனாக சேர்த்து கம்மல் வாங்கி கொடுத்துட்டோங்க. அதை ஹாப்பி மூமெண்ட்ஸோடு நாங்கள் பேசிவிட்டு அது முழுமையாக அடையில நம்மளுக்கு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக டீ ஷாப்புக்கு, அதாவது ஜூஸ் ஷாப்புக்கு கூப்பிட்டு வந்தாங்க. அங்கே வந்து பிள்ளைங்களோட ஃபேவரெட்டு பர்கர் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த பர்கர் சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அண்ட் ப்ரெட் ஆம்லெட் வாங்கியிருந்தோம். இதுதான் எங்களுடைய நைட்டு டின்னர் அண்ட் ஸ்நாக்கு. ஸோ இதை பேசிக்கிட்டே ஃபேமிலியோட செம்மையாக இந்த ஃபங்க்ஷன் அப்படியே செலிப்ரேட் பண்ணோங்க. குழந்தைங்கள எல்லாரையும் கூப்பிட்டு வரலாம் தான் பார்த்தோம். ஸோ வேறு ஏரியா இது, அதனால் குழந்தைங்களாம் கூப்பிட்டு வரோன்னா அவங்க பேரண்ட்கிட்ட பர்மிஷன் வாங்கணுமே அப்படின்ட்டு தான் விட்டுட்டு வந்துட்டோம். ஸோ இல்லைனா எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு வந்திருப்போம். அது இல்லாமல் ஏன்னா குழந்தைங்க எல்லாமே பெரிய பிள்ளைங்களாக இருக்காங்க, அது சேஃப் கிடையாது, எல்லா பேரண்ட்ஸும் பயப்படுவாங்கன்னு தான் கூட்டிகிட்டு வரல. இல்லைனா எனக்கும் ஆசை தான் இந்த ஷாப்புக்கெல்லாம் கூப்பிட்டு வரணுன்ட்டு. ஸோ கண்டிப்பாக ஒரு நாள் எல்லா பேரண்ட்ஸ்கிட்டையும் பர்மிஷன் வாங்கிட்டு கூட்டிகிட்டு வருவோம் கண்டிப்பாக. அதோட சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்தோம் கிளம்பலான்ட்டு. திடீர்னு மழை வந்து எங்களை ஒரு 2 hours உட்கார வச்சுட்டு ரியா பாப்பாவுக்கும் தூக்கம் வந்துட்டு ஸோ அப்படியே பேசிக்கிட்டு ஜாலியாக அங்கேயே உட்காந்துட்டு இருந்தோம் பாருங்கள். இதோட இந்த வீடியோ முடியுது ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்ததுன்ட்டு எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.